கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான விஷயத்தை குறித்து இன்று தியானித்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் இன்று நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அற்புதமான பொக்கிஷம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அற்புதமாய் அதிசயமாய் அழகாய் வேலை செய்யும்படியாய் நாம் இன்று அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். புருஷனின் கிரீடம். ஐயா, புத்தியுள்ள மனைவி ஒரு புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குடும்பத்திலே ஒரு மனைவி நல்ல மனைவியை கண்டடைகிறவன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஐயா, நல்ல வேலை இல்ல, நல்ல ஆஸ்திய அந்தஸ்து இல்ல, நல்ல பெரிய வீட்டை இல்ல, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நல்ல நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, வீடு ஆஸ்தி எல்லாம் பிதாக்கள் வச்சுட்டு போலாம், ஆனா புத்தி உள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னையா? இதெல்லாம் தகப்பன் தாய் தர முடியாதா? தர முடியும். அவர்கள் பார்த்து தர முடியும். அவர்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும். அவருடைய அனுசரணை, அவருடைய ஆலோசனைகளின்படி அல்லது வழிகாட்டுதலின்படி அவருடைய நிச்சயத்தின்படி செய்கிறது மிகவும் நல்லது பிள்ளைகளுக்கு. ஆனால் நன்றாக கவனியுங்கள், அது யாரும் கொடுக்கிறது அல்ல, அது கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஏன்னா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஒரு சேலஞ்ச் போடுறாரு பாருங்க. நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? ஓ க்ளோரி! அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் குணசாலியான ஸ்திரீகளாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீகளாய் இருக்கிறீர்கள். உங்கள் கணவனுக்கு கிரீடமாய், ஓ மைட்டி காட், அவருடைய பெருமையாய், அவருடைய கௌரவமாய், அவருடைய அந்தஸ்தாய், அவருடைய அழகாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அப்படியாய் இருப்பீர்களாக. பாருங்கள், மனைவியை கண்டடைகிறவன், நல்ல மனைவியை கண்டடைகிறவன், ஓ மைட்டி காட். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லட்சையை உண்டு பண்ணுகிறவர்களோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு நல்ல விலையேற பெற்ற பொக்கிஷமாய் வீடுகளிலே இருக்கிறீர்கள். ஐயா, உங்களில் அநேகர் பேசுகிற பேச்சுகளும் உங்கள் அநேகர் ஜெப விண்ணப்பங்களையும் கேட்கும் பொழுது அநேகர் நீங்கள் உபத்திரவப்பட்டாலும், இந்த காரியங்களிலே அநேகர் உங்களுக்கு சரியானபடி வாய்க்காதிருந்தாலும், அநேகருக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு செம்மையாய் குடும்ப வாழ்க்கைகள் அமையவில்லை என்றாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் குணசாலியான ஸ்திரீயாய், நல்ல மனைவியாய், நிச்சயமாக கர்த்தர் கொடுக்கிற ஈவாய் வீடுகளிலே நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படியாகிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படியாகிலும் உங்களை ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா, என் கணவன் என்னை மதிக்கிறதே இல்லை, என் கணவன் என்னை அடிமையை போல நடத்துகிறார், என் கணவன் என்னை கண்டுகொள்கிறதே இல்லை, என் கணவன் என்னை நேசிக்கிறதே இல்லை, நான் நல்ல மனைவியாய் நற்குணசாலியாய் வாழ்கிறேன், குணசாலியான ஸ்திரீயை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இல்லை என்று சொல்கிறீர்களா? நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் சொல்லுகிறபடியே உங்கள் வாழ்க்கையை, கர்த்தர் நியமித்திருக்கபடியே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நிச்சயமாய் இந்த குடும்பத்தில் கூட, இந்த குடும்பத்தில் மாத்திரமல்ல எந்த குடும்பத்திலும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் ஒரு நாளிலே கொடுப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அது என்றைக்கு, எப்பொழுது, எப்படி என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். ஒரு வகையிலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்வார். இதற்கு கேடாய் நடக்கிற புருஷர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதற்கு எதிராய் நடக்கிறவர்கள் ஒரு நாளிலே
மனம் திரும்பி கர்த்தர் அவர்களையும் உங்கள் பக்கமாய் கொண்டு சேர்ப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் அதற்கேற்ற பலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள். என்ன நடந்தால் என்ன, ஐயா என் கணவன் இப்படி பண்ணிவிட்டார், இப்படி செய்து விட்டார், என் வாழ்க்கை இப்படியாய் மாறிவிட்டது, நான் இப்படியாய் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் சமாதானமான வாழ்க்கை வாழலாம் என்று இருந்தேன், என் வாழ்க்கை இப்படியாய் நடுக்காட்டில் அணைந்து போன விளக்கு போல் என் வாழ்க்கை முற்றிலுமாய் இருட்டில் அணைந்து போன விளக்கு போல் என் வாழ்க்கை அணைந்து போய் போறது போல் இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் நிச்சயமாய் குணசாலியான ஸ்திரியாய் வாழுங்கள். ஐயா உங்கள் விலை நிச்சயமாய் முத்துக்களை பார்க்கலும் அதிகம். அதை யார் கண்டுபிடிச்சாங்களோ கண்டுபிடிக்கலையோ, அதை யார் புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, என் தேவன், என் நல்ல நியாயாதிபதியாய் இருக்கிற தேவன் ஒரு நாளிலே உங்களுக்கு நீதி செய்வார், நீதி செய்யும்படியாய் இறங்குவார். ஒரு நாளிலே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் அவர் வைத்திருக்கிற நிச்சயமாய் உங்களை பாருங்கள், விலையேறப்பட்ட முத்துக்களை பார்க்கிலும் நீங்கள் அதிக விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்காதிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் வாழுங்கள். நிச்சயமாய் ஒரு நாளிலே எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் வந்து சேரும், மாற்றமே இல்லை. இடைவெளியிலே உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதிருங்கள். என்ன நடந்தாலும் தாழ்மை, என்ன நடந்தாலும் சாந்தம், என்ன நடந்தாலும் பொறுத்துக் கொள்ளுகிறது, என்ன நடந்தாலும் அன்பும் ஐக்கியமும், என்ன நடந்தாலும் சமாதானமும் சந்தோஷத்தையும் விட்டு விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஈவாய் அந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார். அதை யார் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கண்டடையாம போனா போகட்டும் ஒருவேளை, ஆனாலும் உங்கள் நல்ல குணங்களை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தாழ்மையை, உங்கள் மன்னிக்கிற குணத்தை, உங்கள் அன்பை, உங்கள் பொறுத்துக் கொள்கிறதை, சார்ந்த குணத்தை விட்டு விடாதிருங்கள். ஓ மைட்டி, glory to the Lord. நிச்சயமாய் உங்களை தேடி நன்மை வரும். ஓ மைட்டி காட், எப்படியாயிலும் கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய மேன்மைகளை கொடுப்பார், அதற்குள்ள விலையை கொடுப்பார். கொடுக்க அறியாதவர்கள் உங்களை ஒருவேளை தாறுமாறாக நடத்தினாலும் சரி, ஐயா உங்களை ரெகக்னைஸ் பண்ண வேண்டியவர்கள் ஒருவேளை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா என் கணவன் என்னை மதிக்கிறதில்லை, நான் எவ்வளவோ நன்மையோடு வந்தேன், அல்லது ஆஸ்தியும் அந்தஸ்தையும் கொண்டு வந்தேன், நல்ல வேலை பார்க்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் சுருட்டி எடுத்து நாசமாக்கி விட்டார்கள், என்னை எல்லாம் எடுத்துவிட்டு என்னை ஒரு அழுக்கு துணியை போல என்னை தூர எறிந்து விட்டார்கள், ஒரு தூசியை போல உதறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உங்களுக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செய்கிறவனை காட்டிலும், அவர் யாரா இந்த சத்துருவை காட்டிலும், இந்த பொல்லாத பிசாசு பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை செய்கிற பொல்லாத பிசாசை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. நிச்சயமாக ஒரு நாளிலே நியாயம் செய்யும்படி இறங்குவார். ஓ மைட்டி காட், ஓ மைட்டி காட். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவனை ரட்சிக்க முடியும். ஐயா உங்கள் நல்ல நடக்கையினாலே, நல்ல போதனையினாலே அல்ல, உங்களுடைய ஒருவேளை நல்ல ஜபத்தினாலும் கூட நீங்கள் பெரிய காரியங்கள் நடத்த முடியும். ஆனால் நல்ல நடக்கையினாலே உங்கள் தாழ்மை, பொறுமை, சாந்த குணம், மன்னிக்கிற, ஓ இன்னும் 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 அன்பு செலுத்துகிற, இன்னமும் அன்பு செலுத்துகிற அந்த நல்ல குணங்களினாலே உங்கள் கணவனை ரட்சிப்பீர்கள். ஓ மைட்டி காட். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை ரட்சிக்கிற பொறுப்பு, அந்த கிருபை, அந்த பாக்கியம் உங்கள் கையிலே இருக்கிறது. நிச்சயமாய் நம்புங்கள். எதுல இருந்தா என்ன, அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, அந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாய் கர்த்தர் அவரை ரட்சிக்கிறது உங்களுடைய நல்ல நடக்கை. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் நல்ல நடக்கை அவனையும் ரட்சிக்கும், அவனை விடுவிக்கும், அவனை பாதுகாக்கும், அவனை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் நிச்சயமாய் ஒரு சந்தோஷமான, குதூகலமான, ஒரு நல்ல கொண்டாட்டமான ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துவீர்கள். பாருங்கள், பிரசங்கி 9:9 இப்படியாக சொல்லுகிறார், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற, சூரியனுக்கு கீழே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம்
ஐயா, இந்த உலகத்தின் நாட்கள் எல்லாம் விரைவாய் ஓடி போகிறது, அல்லது மாயையான நாட்கள். இவைகளில் எல்லாம் நீ நேசிக்கிற, நீ அன்பு கூறுகிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை சந்தோஷமாய் அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற சகல பிரயாசத்திலும் உனக்கு பங்கு இதுவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை குடும்பத்தார், கணவன்மார்கள் மற்றும் எல்லோரும், இவன் மனைவிகளும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி என்கிற வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஐயா, கணவனுக்கு ஒரு புருஷனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு மகிமையான ஈவு அவனுடைய துணையா இருக்கிற மனைவி. கர்த்தர் அருளுகிற ஈவு, ஐயா, அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். அது முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஓ மைட்டி காட்! அன்பு தெய்வ பிள்ளைகளே, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வாழ்க்கையில் அவன் நன்மையை கண்டடைவான். நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில இது பெரிய பாக்கியம். குளோரி! ஒரு நல்ல மனைவி, ஒரு தாயை போல், சகோதரியை போல், நல்ல ஒரு ஆலோசகராய், ஒரு நல்ல சிநேகிதியாய், நல்ல ஆலோசகராய், நல்ல வழிகாட்டியாய், நல்ல தேற்றரவு செய்கிறவராய், நல்ல துணையாய் இருந்து நிச்சயமாய் உங்களை ஆதரிக்க முடியும். ஆதலினால் இது அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் மனைவியை நல்லாய் கனப்படுத்துங்கள். ஐயா, மனைவிக்கு ஏற்றபடி நடங்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் நிச்சயமாய் அதை நீங்கள் மதியுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சூரியனுக்கு கீழே நீங்கள் படுகிற பிரயாசங்களில் எல்லாம் பங்கு இதுவே. சூரியனுக்கு கீழே உங்களுக்கு இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும், எல்லா விதமான ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா மேன்மைகளை காட்டிலும் ஒரு மனைவி, உங்கள் மனைவி உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய், அழகாய், அற்புதமாய் உங்கள் குடும்பத்தை கொண்டாட்டமும் குதூகலமுமாய் மாற்ற வேண்டுமானால் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு இசைந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒன்று பேதுரு 3 இப்படியாக சொல்லுகிறார், மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஓஹோ மைட்டி காட்! அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நல்ல நடக்கையினாலே அந்த புருஷர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Glory to the Lord. அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஒருவேளை குடும்பத்திலே ஒன்றாய் வாழுகிற பிள்ளைகள், இப்பொழுதும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நிச்சயமாய் என்ன உபத்திரவங்கள், என்ன நெருக்கடிகள் வந்தாலும் சரி, எத்தனை உங்களுக்கு ஏமாற்றங்களும், எத்தனை தவிப்புகளும், சங்கடங்களும், சமாதான குறைவுகளும், எத்தனை குளறுபடிகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் எல்லாவற்றையும் அனுசரித்து, மைட்டி காட்! ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னால் தாங்க முடியவில்லை, நான் சுமக்கிற பாரங்களை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான், என் அன்பு சகோதர சகோதரியே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் ஒரு நாளிலே. கர்த்தருக்கு பிரியமானபடி நடவுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். அது இல்லையா, அடங்கி இருங்கிற தாங்க முடியாத வேதனை. ஐயா, குடும்பத்துக்குள்ள, இந்த குடும்பத்தில் வாழ முடியுமா? அந்த குடும்பத்தில் வாழவே முடியாது, இந்த குடும்ப மனுஷனோட வாழவே முடியாது என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கூடுமானவரை கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உங்கள் சமாதானத்தை பேணி காத்துக் கொள்ளுங்கள். நீதிபரராய் இருக்கிற உங்கள் கர்த்தர் உங்கள் நெருக்கடிகள், உங்கள் இடர்பாடுகள், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்கள் தனி அறையை பூட்டிக் கொண்டு, உங்கள் தனி அறைக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து, எல்லோரும் இந்த உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, உலகத்தில் உங்களை ஒருவேளை உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்தில் அநேகர் இருக்கலாம், குடும்பங்கள் போல் இருக்கலாம், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பெருமூச்சிகளோடும், கண்ணீரோடும், கதறலோடும், அழுகையோடும், விண்ணப்பத்தோடும் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். என் தெய்வமே,
என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி எல்லாம் இருக்கிறது. ராஜாவே, நீர் எங்களை இப்படியாய் நல்ல மனைவியாய் நீர் எங்களை வணைந்தீர், படைத்தீர். நல்ல பிள்ளைகளாய் எங்களை ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களை நல்ல வாழ்க்கையிலே நடத்தினீர். ஆனாலும் என் வாழ்க்கை இப்படியாய் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறதே. என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்ததெல்லாம் மாறிவிட்டது. நான் எதிர்பார்த்தபடி ஒன்றுமே நடக்கவில்லையே. என் தெய்வமே, என் நல்ல தகப்பனே, நீர் இறங்கும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நீங்க அப்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடும் கதறலோடும், ஓ மைட்டி காட், மனுஷகிட்ட பேசாதுங்க, உற்றார் விரும்புகிறவர்கிட்ட கூட பேசாதுங்க. அன்பு புத்தி உள்ள ஸ்திரீகளே, என் குணசாலியான ஸ்திரீயாய் இருக்கிறேன். அநேக சகோதர சகோதரிகளே, ஓ அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு நீங்கள் கண்ணீரோடும் கதறலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாய் ஒரு நாளிலே ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு பணி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இரவிலே, எந்த இரவிலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். எந்த ஆபத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவள் விளக்கு அணையாதிருக்கும். ஓ, அந்த குடும்பத்தின் விளக்கு அணையாதிருக்கும். மனைவிய நல்ல குடும்பத்தின் விளக்கு அது அணையாதிருக்கும். தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவர் வேர்கள் கதரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரத்தை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் எட்டுப்புறை உடுப்பிருப்பதால் தன் வீட்டாரிடத்தில் குளிருக்கு பயப்படாள். அவள் புருஷன் தேசத்து மூப்பரோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்களே பேர் பெற்றவனாயிருக்கிறான். ஓ குளோரி, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவின் இருக்கும். அவள் சோம்பனின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சௌந்தரியம் மஞ்சளை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, உங்களை விட்டு தூரம் போனவர்களும் கூட ஒரு நாளிலே உங்களை பார்த்து, ஓ அநேக ஸ்திரீகள் அநேக பெண்கள் குணசாரிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று உங்களை புகழுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் பல்வேறு உபத்திரவங்களோடு அப்படி காத்திருப்பீர்களே. ஆனால் ஒரு நாளிலே புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று புதிய செய்திகளையோ குடும்பத்திலே நடந்த தாறுமாறுகள் போக, நஷ்டங்கள் கஷ்டங்கள் போக, பிரிவினைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நாளிலே கழுகுகளை போல உல்லாச பறவைகளாய் ரெக்கைகளை அடித்து உயரே பறப்பீர்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்டுக்கொண்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதரிகள் வாழ்க்கையிலே, என் சகோதரிகள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், இதனால் சகோதரர்கள் பயன்பெறும்படியாய், நல்ல குடும்ப வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமும் குதூகலமும் கொண்டாட்டமும் மிக்க குடும்ப வாழ்க்கையாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று வாசிக்கிறோமே. என் தேவன் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் மேன்மைப்படுத்தும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அநேக சகோதரிகள் ஐயா உபத்திரவங்களிலும் பாடுகளிலும், அநேக சகோதரர்கள் இது போன்ற நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டு குடும்பத்திலே இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் விரைவாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நீதி செய்யும்படியாய் சூழ்நிலைகளை மாற்றும்படியாய் குடும்பத்திலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் மறுபடியும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற அற்புதமான சூழ்நிலைகள் உண்டாகும். கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். அவரே நல்ல நியாயாதிபதி. யார் மறந்தாலும் உங்கள் நல்ல கிரியைகளுக்கு ஏற்ற பலன், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன், அந்த மகிமையான பலனை இந்த நித்திய நியாயாதிபதியாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் குடும்பம் பேர் பெற்றதாய் இருக்கும். இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா.